गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु विठल दास महाराज की जय। பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய பிரியவிரதன், அவருடைய புத்திரன் ஆக்னீத்ரன், அவருடைய புத்திரன் நாபி, அப்பேற்பட்ட தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய நாபிக்கும் மேருதேவிக்கும் சாட்சாத் வைகுண்டவாசிய புத்திரனாக ரிஷபராக அவதாரம் பண்ணுறார். அவதாரம் பண்ணி லோகோத்தரமாக பரிபாலனம் பண்ணி இப்படி தன் புத்திரர்களுக்கும் அந்த ராஜ்யத்தை விபஜ்யம் பண்ணிவிட்டு தான் இப்படி கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணும்போது அந்த பரதாதி புத்திரர்கள் 100 பேர்களும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஞானோபதேசம் பண்ணணும்னு கேட்ட உடனே அந்த ரிஷபர் அப்படி ஒரு உபதேசம் பண்ணுறார். அந்த ரிஷபோபதேசம்தான் இந்த 5வது அத்தியாயத்தினுடைய சரித்திரம். அத்தியுதமான உபதேசம். ஒரே அத்தியாயத்தில் கொட்டி தள்ளிட்டார் அத்தனை சாதனைகளும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. இப்படியே அந்த உபதேசத்தை ஆரம்பிக்கிறார் ரிஷபர். முதல்ல என்ன சொல்கிறார்னா சிம்பிளாக சொல்கிறார், சிம்பிளாக ஆரம்பிக்கிறார். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ யார் அப்படின்றத தீர்மானம் பண்ணு. நான் யார், நான் யார் அப்படின்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்புறம் அது உன்னை விசாரம் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான ரமண மகரிஷி சொன்னார். நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, நீ யார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பி. இங்கே அதே மாதிரி கபிலவாசுதேவர் சொல்லும்போது நீ யார், இந்த 2 கை 2 காலோட ஒரு தலையோட இந்த சரீரமாக இருக்கிறவன் நீயா, இல்லை அதுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கிறவன் நீயா, இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளோடையும் நீ சேர்ந்து இருக்கியா, இல்லை நீ எதுக்கு வந்திருக்க இப்படின்னு ஒரு விசாரத்தை நீ முதல்ல கொண்டு வரணும். அதில் முதல்ல என்ன பண்ணணும்னா நீ யார் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டன்னா முதல்ல உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த தேகம் நீ இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு வரணும். நாயம் தேகா. ஏன்னா இந்த சரீரம்தான் நீ நினச்சின்னு வாழ ஆரம்பிச்சேன்னா அப்புறம் அந்த சரீரத்துக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அந்த சரீரத்துக்கு வரக்கூடிய சுகதுக்கங்கள், இப்படி புரிஞ்சனனோட உபாக்கியானத்தில் வந்தது. இந்த சரீரம்னு வந்ததுனால அந்த ஜீவனுக்கு அது உட்காந்தா உட்கார்றது, நின்னா நிற்கிறது, ஓடினா ஓடுறது, படுத்துண்டா படுத்துன்றது, சிரிச்சா சிரிக்கிறதுன்னு இப்படி தேகத்தோடு நீ இருந்தேன்னா கஷ்டான் காமான் அருகத்தே விட்புஜாமியே. இந்த தேகம்தான் நீ நினச்சேன்னா இந்த கஷ்டம் சுகம் அப்புறம் இந்த சம்சார சாகரத்தில் உழண்டுண்டு நீ இப்படியே இருக்க வேண்டிதான். அப்படி நீ இருக்க ஆரம்பிச்சேன்னா உனக்கும் இந்த சாக்கடையில் நெழிகிற புழுக்கும் அங்கே இருக்கிற சாக்கடையிலே குறைக்கிற பன்றிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீயும் அதுவும் ஒன்று தான். நீயும் வாழ்ந்துட்டுருக்க, அதுவும் வாழ்ந்துட்டுருக்கு. நீ வாழ்ந்து நீ நன்னா படித்து நீ கல்யாணம் பண்ணிட்டு நிறையா குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிற. அதுக்கு படிக்கணும் சம்பாதிக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. அது பாட்டுக்கு வாழறது, அதை சாக்கடையிலே முதந்து வரதை சாப்பிட்றது, அதுவும் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறது, கடைசி வழியும் இருக்குது, அதுக்கப்புறம் போயிடுறது. நீயும் இருக்க கடைசி வழியும் போயிடுற. அப்போ உனக்கும் அதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, நான் யார், நான் எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கிற அந்த வித்தியாசப்படுற மாதிரி நீ யோசிக்கலைன்னா நீயும் அந்த சாக்கடையில் இருக்கிற பன்றிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே என்ன பண்ணணும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா தப்போ திவ்யம் அப்படின்ற தபஸ் பண்ணு அப்படின்ற. தபஹான்னா தபஸுக்கு என்ன அர்த்தம், தபஸுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் கேட்டேன்னா தபஸ்வாத்தியாய நிறுத்தம்னா ராமாயணம் ஆரம்பிக்கிறது. அந்த தபஹா அப்படின்றதுக்கு 100 வியாக்கியானம் பண்ணியிருக்கா அந்த வால்மீகி ராமாயணம் பண்ணுறவா. தபஸ்னா என்ன அப்படின்னு. எப்படி தபஹான்னா தபஸுக்கு ஏகப்பட்ட பேர் ஏக விஷயமாக சொல்லியிருக்கா. உபநிஷத்தில் சொல்லும்போது பசி பட்னி போட்டு சரீரத்தை வருத்தி கண்ணமுடின்னு உட்கார்றது தபஸ்ன்றா. சில பேர் உண்மையை பேசுகிறதே தபஸ் அப்படின்றா. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி வரும்போது கடைசியாக முத்கலர் என்ன சொல்கிறாருன்னா, அவாவா சுதர்மத்தில் இருந்துட்டு பகவத் கிருப்பையோடு இருந்துட்டு வேதோக்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு வேதம் என்ன சொல்கிறதோ அந்த மாதிரி அவாவா இருக்கிறது தான் தபஸ் அப்படின்ன உடனே எல்லாரும் ஏகோபிச்சு இதுதான் தபஸ் இதான் தபஸ்ன்னு உபநிஷத்தில் முடிக்கிறா. இப்படி தபஸ்ன்னா இன்னதான் தபஸ் அப்படின்னு கிடையாது. அதுக்கு சம்ஸ்கிருத தாத்து பிரகாரம் பார்த்தேன்னா தபத்தின்னா தபசந்தாப்பே. நீ உடம்பு வருத்தி பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் தபஸ் தான். இங்கே தபஸ்னா என்னன்னு அழகாக நம்மளுக்கு ரிஷபதேவர் சொல்லித்தரார். தப்போதிவ்யம் புத்திரகாக ஏன சத்வம் சுத்தியேத். ஹே குழந்தைகளா, உங்களுடைய மனசு எது பண்ணினா இந்த உலகத்திலேருந்து வெளில வரணும்னு தோன்றதோ, இந்த உலகத்திலேருந்து விடுபட்டு பகவானுடைய திருவடி அடையணும்னு தோன்றதோ, உங்கள் மனசை சமாதானமாகிறதோ, உங்கள் மனசு ஆனந்தப்படுறதோ அது உங்களுக்கு தபஸ்.
இந்த மாதிரி பகவத்குணத்தை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தால் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, எதுவுமே வேணும்னு தோணுன்னா அது உனக்கு தபஸு. எனக்கு கதை கேட்கலாம் அவ்வளோ பிடிக்காது, எல்லா பஜனைக்கும் போவேன், அங்கே போய் பாண்டுறங்கா விட்டலான்னா குதிப்பேன், அதில் தான் எனக்கு மனசு சமாதானமாக இருக்குன்னா அது அவருக்கு தபஸு. எனக்கு இந்த மாதிரிலாம் வெளில போகலாம் பிடிக்காது, நித்தியப்படி உட்காந்துன்னு பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பேன் மணிக்கணக்கா, இதுதான் எனக்கு பிடிச்ச மனசு சமாதானமாக இருந்ததுன்னா அதான் அவருக்கு தபஸு. இல்லை எனக்கு கோவிலாக சுற்றினா தான் மனசு சமாதானம் இருந்ததுன்னா அது அவருக்கு தபஸு. நிறைய பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்து நான் வந்து லட்சார்ச்சனை பண்ணினா தான், அந்த அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் தான் எனக்கு மனசு சமாதானம்னா அது அவருக்கு தபஸு. இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, கண்ணை முடின்னு உட்காந்துட்டு பகவானை ஸ்மரிச்சுட்டே தியானம் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதில் தான் மனசு சமாதானம்னா அது அவருக்கு தபஸு. வேதம் சொன்னால் தான் எனக்கு மனசு சமாதானமாக இருக்குன்னா வேதம் சொல்கிறது தான் அவருக்கு தபஸ். அந்த மாதிரி யாருக்கு எது பண்ணினா மனசு சமாதானமாகி இந்த உலகத்திலேருந்து வெளில வருதோ அதுதான் அவரவர்களுக்கு தபஸு. அதனுடைய சமயத்தை நீ நீட்டிக்கொண்டே வரணும் அப்படின்னு தபஸ்ஸுனா இன்னேன்னு அழகாக சொல்லி கொடுத்துறார். ஏன சத்துவம் சுத்தியேத், நீ உன் மனசானது எதுனால சுத்தி அடையிறதோ, எதுனால பரிபக்குவம் அடையிறதோ அதான் உனக்கு தபஸு அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார். இந்த தபஸை பற்றி பெருமையாக சொல்லிவிட்டு இதெல்லாம் தபஸ் பண்ணணும், இதுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு எப்படி தெரியும்? அதனால் நாம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பண்ணோம்னா மகான்களுடைய சங்கத்தை வேணும்னு கேட்டுண்டு மகான்களுடைய சங்கத்துக்காக ஓடணும். என்ன பண்ணணும் இந்த மகான்களுடைய சங்கம்னா தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். இப்போ இந்த உலகத்தில் நம்ம சங்கம் இல்லாமல் வாழவே முடியாது, அது பகவானுடைய இயற்கை. அதனால் ஒன்று கூட சேர்ந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நீ மகான்கள் கூட சேர்ந்துட்டு பகவானை பஜிக்கிறியா இல்லை அசத்து கூட சேர்ந்துட்டு கெட்ட காரியம் பண்ணுறியான்றது நீ தான் முடிவு பண்ணணும். அதனால் மகத் சங்கம் எங்கே இருக்கோ, மகான்களுடைய சங்கம் எங்கே இருக்கோ, சத் சங்கம் எங்கே இருக்கோ அங்கே ஓடு. அது என்ன பண்ணுன்னா இந்த சங்கி சங்கமாக இருக்கக்கூடிய தோஷத்தை போகும். இந்த துஸ்சங்கம் மாத்திரம் எப்படின்னா நம்மளை பிடிச்சின்றோம். உதாரணத்துக்கு சொல்லும்போது இந்த சீட்டு கட்டு ஆடுறது இவைகள்லாம் அதில் பணம் வச்சு ஆடுறதுலாம் தோஷமாக சொல்லியிருக்கு. அப்படி பணம் வச்சு ஆடும்போது ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, நீ வரியா ஒரு நாளைக்கு அப்படின்வான். இல்லை எங்கள் குடும்பத்திலலாம் இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டான்னு. யாருக்கு தெரிய போகிறது, வாங்க சும்மா உட்காருங்க, உங்களை யார் விளையாட சொல்கிறா அப்படின்னு அழிச்சுன்னு போவான். 2 நாள் இருப்பான், அப்படி பார்ப்பான். 3 நாளுக்கு அப்புறம் அவனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான், இதை போய் போட்டியே தப்பாக போட்டுட்டியே அப்படின்னு. ஒரு வாரங்க அப்புறம் பார்த்தா பிரதானமாக உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிடுவான். அது என்ன பண்ணும் இந்த துஸ்சங்கம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அதில் பாத்தாளத்தில் தள்ளிடும். அதனால் நம்ம சத்சங்கத்துக்கு போனால் என்ன பண்ணோம்னா இந்த துஸ்சங்கம் பிடிச்சிக்காதபடிக்கு சத்சங்கம் நம்மளை காப்பாற்றிடும். தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம். சரி, இன்னார்கிட்ட போகணும்னா இவர் மகானனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மகானன் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்கிறேன் இந்தந்த லட்சணம்லாம் தான் மகான்கள். அவெல்லாம் எப்படி இருப்பான்னா மகான்கள் சாந்தமாக இருப்பா, எப்பயுமே அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு நம்ம பறக்கிறத விட அவள் பறந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவள் மகானே கிடையாது. மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தாக, எல்லாரிடத்துலையும் சமச்சித்தத்தோடு இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு மௌனமாக இருந்துட்டு பகவத் கிருப்பையை ஆசிரயிச்சுன்னு யார் இருக்காலோ அவர்கள் தான் மகான்கள். அவளுடைய சங்கத்தை வேணும்னு கேட்டு அவள் பின்னாடி ஓடு. அவள் எப்படி இருப்பா அதுக்கு மேலேன்னா ஏவா மயீஷே கிருத சௌஹதார்த்தா, என் மேலே வச்ச ஆசையினால் அவர்கள் எதையெல்லாம் விடுவா தெரியுமா? ஜனேஷு தேகம்பர வார்த்திகேஷு கிரகேஷு ஜாயா ஆத்மஜ, மனைவி குழந்தைகள் ஜனங்கள் பணம் தன் பிராணன் சர்வஸ்வமும் எனக்காக தியாகம் பண்ணிடுவா என் மேலே வச்ச ஆசையினால். தியாகம் பண்ணணுன்றது விஷயம் இல்லை, ஒரு கால் அந்த பகவத் பிராப்திக்கோ பகவத் சேவைக்கோ பகவானுக்காக உபயோகப்படலைன்னா, உபயோகப்படாத இந்த மனைவி மக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அதை தியாகம் பண்ணிடுவாப்பா என் மேலே வச்ச ஆசையினால். அப்படி என் மேலே வச்ச ஆசை வச்ச மகான்களை நான் எப்படி கைவிட முடியும்? அவர்களுக்கு நான் தாசனாக ஆயிடுறேன். அப்பேற்பட்ட மகான்களுடைய சங்கத்தை நீ எப்பொழுதும் வேண்டிக்கணும் அப்படின்னு இந்த குழந்தைகள்கிட்ட உபதேசம் பண்ணுறார் ரிஷபர். சத்சங்கத்தினுடைய மகிமை சொன்ன தன் வாக்குனாலே துஸ்சங்கத்தை பற்றி சொல்கிறாராம். துஸ்சங்கம் என்ன பண்ணோன்னா முன்னாடி சொன்னது போல் நம்மளை பிடிச்சின்றோம். அது என்ன பண்ணோன்னா அதுக்கு முக்கியமான அஸ்திரம் என்னன்னா சுயநலம், இந்திரிய சுகம், விஷய சுகம். அதுக்காக வச்சுட்டு அதை என்ன பண்ணோன்னா நம்மளால் இன்னொருத்தர் கஷ்டப்படுறாளே, நம்மளால் அவர்களுக்கு சிரமமாக இருக்குன்ற இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் இந்த இந்திரியத்துக்கு சுகம் கொடுத்தா போதும், எனக்கு என்னுடைய இந்திரியத்தினுடைய சுகம்தான் முக்கியம் அப்படின்னு இந்த துஸ்சங்கமானது எப்படி பண்ணுன்னா மற்றவர்களை பற்றி யோசிக்காதபடிக்கு உனக்கு பாபம் மேலே பாபம் பண்ண வைக்கும்.
அப்படி பண்ண வச்சு என்ன ஆகும்னா இந்த துஸ்ஸங்கமானது நரகாதி லோகங்களில் தள்ளி பல வருஷ காலங்கள் அதில் நீ யாத்தனையை அனுபவிக்கிறது போல் இந்த துஸ்ஸங்கமானது பண்ணிடும். அதனால் துஸ்ஸங்கம்னு தெரிஞ்சதுன்னா ஒரு க்ஷணம் கூட உள்ள விடாது. சத்சங்கம்னா சத்சங்கத்துக்கு போயிட்டே இருக்கணும். இப்போ சத்சங்கம்னு பார்த்தா பலவிதமாக இருக்குது. நம்ம வீடு தேடியே சத்சங்கம் வருது, தினமும் உங்களுக்கு பாகவதம் வருவது போல். அந்த மாதிரி வசதிகள் நிறையா இருக்குது. அதனால இந்த சத்சங்கம் இருக்குது. ஆனால் இப்படி துஸ்ஸங்கமும் வருதோன்னோ, அதுவும் இப்படி வீடு தேடி வருதோன்னோ, அப்போ நாம் தான் வந்து அதை பேலன்ஸ் பண்ணணுமா. எது சத்சங்கம், எது கதை கேட்கணும், எது கேட்கக்கூடாது அப்படின்னு இது நம்மள்கிட்ட சொல்லிட்டார். அதனால் சத்சங்கத்தை நீ அவலம்பி ஒரு கால் அது முன்ன பின்ன இருந்தால் கூட துஸ்ஸங்கத்தை நீ ஏற்றுக்காத. உடனே தியாகம் பண்ண வேண்டியது துஸ்ஸங்கம்னு சொல்லிட்டு துஸ்ஸங்கத்தை சொல்லிவிட்டு பொதுவாக இந்த உலகத்தில் ஜனங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கா. இப்படி நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம்னா புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு இப்படி இந்த சம்சாரத்தில் உழண்டுட்டே இருக்கும். இது எப்போ பகவான்கிட்ட போகணும்னு உனக்கு தோணலையோ அது பரியந்தம் நீ கோடிக்கணக்கான வருஷம் உழண்டுட்டே இருக்க வேண்டிதான். இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு படியாவது எடுத்து வை, இந்த உலகத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும், பகவான் திருவடியை போய் அடையணும். நீ ஒரு படி எடுத்து வை. அந்த ஒரு படி எடுத்து வச்சாதான் அதில் ஒரு பிரவൃத்தியே வருமா. அது எடுத்து வைக்காத வல்லியம் என்ன ஆகும்னா, நீ கோடிக்கணக்கான வருஷம் உழண்டு கோடிக்கணக்கான ஜென்மம் எடுத்தாலும் கூட இது நகரவே நகராது, இதிலே இருக்கும் அப்படின்னு ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறார். அதனால் நாம தான் நம்மளுடைய முயற்சி ஒரு அடி எடுத்து வைக்கணும். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது போதும், இத்தனை நாளாக இவாளை பார்த்துட்டு பண்ணினது போதும், மேலே எனக்கும் பகவானுக்கு தான் சம்பந்தம், அப்படி பகவத் பரமாக நாம் யோசித்து நம்ம வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்போம். இப்படி பொய் சொல்லாமல் இருப்போம், மனசை பகவானுக்கு அர்ப்பணிப்போம், எல்லா விதத்திலும் நேர்மையாக இருப்போம், கண்டதை யோசிக்காமல் இப்படி நம்மளை மாற்றிப்போன்ற ஒரு எண்ணத்தை நாம் ஒரு படி எடுத்து வைக்கணுமா. அப்போ தான் அது நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு அழகாக உபதேசம் பண்ணுற. இந்த சம்சார சாகரத்துலேருந்து விடுபடணும்னா அதுக்கு என்ன அஸ்திரம்னா என்கிட்ட ஆசை வைக்கிறது தான் அப்படின்றார் பகவான். என்கிட்ட ஆசை வைக்கிறதுன்னு இவாள்கிட்ட உபதேசம் பண்ணும்போதே என்கிட்டன்னு சொல்கிறார், மையின்னு தான் சொல்கிறார். ஏன்னா அவர் சாட்சாத் வைகுண்டவாசி ஒன்றும். அதனால் எங்கேயோ ஒரு வைகுண்டத்தில் இருக்கிற அந்த பகவானிடத்தில் பகவான் இடத்தில் அப்படின்னு சொல்லாதபடிக்கு என்னிடத்தில் என்னிடத்தில் ஆசை வச்சவனுக்கு, என்னிடத்தில் பக்தி பண்ணுறவனுக்கு, என் வார்த்தையை கேட்குறவனுக்குன்னு இந்த உபதேசமே அப்படி தான் இருக்கும். முழுக்க என்னிடத்தில் நீ ஆசை வைக்கணும், அப்போ தான் உனக்கு இந்த பாதையில் போகணுன்ற எண்ணமே வரும். அப்போ ஆசையை நீ அங்கங்கே பிரித்து வைக்காதபடிக்கு இருக்க தான் இருக்கும், ஆசை வச்சுக்கோ. ஆனாலும் என்கிட்ட இவர் தான் அப்படின்ற ஃபோக்கஸ்டாக நீ ஆசை வைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இதுலேருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு உபதேசம் பண்ணுற. இந்த விஷய சுகத்தில் ஈடுபட்டால் அது என்ன பண்ணுன்னா, இப்போ சாதாரணமாக இருக்கான், ஒரு ஸ்திரீ இருக்கான், ஒரு புருஷன் இருக்கான். ஒரு ஸ்திரீக்கு ஒரு புருஷன் தேவைப்படுறது, ஒரு புருஷனுக்கு ஒரு ஸ்திரீ தேவைப்படுறது. இவ ரெண்டு பேரும் ஒரு முடியாக மாறுறா. இந்த ரெண்டு முடி சேர்ந்து மூணாவது முடிச்சாக ஒரு குழந்தை உண்டாருது. அவர் அந்த குழந்தை தானும் சௌக்கியமாக இருக்கிறதுக்காக வீடு என்று முடிச்சு சேர்றது. இவர்கள்லாம் சந்தோஷமாக வெளில சுற்றணுன்றதுக்காக வாகனம்னு ஒரு முடிச்சு சேர்றது. சௌக்கியமாக இருக்கணும்னா பணம் சம்பாதிக்கணுன்ற தனம்ன்ற முடிச்சு சேர்றது. இப்படி இந்த உலகத்தில் எப்படின்னா ஒவ்வொன்றும் இந்த முடி மேலே அது காக்கிறதுக்கு ஒரு முடிச்சு, அதுக்கு மேலே ஒரு முடிச்சு, அதுக்கு மேலே ஒரு முடிச்சுன்னு நம்ம யோசித்து பார்த்தா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அவுக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய முடிச்சா ஆகி அது அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது அதை யாராலையும் அசைக்கவே முடியாது. அந்த முடிச்சை அப்படி ஆகி அதனால மோகமானது உண்டாகி அந்த மோகமானது என்ன பண்ணுறதுன்னா ஆகாசத்தில் மேகம் படர்வது போல நம்ம மனசு முழுக்க மோகம் படரி இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம லட்சியம்னு இப்படி வீணாக போயிடுறான். அப்படி இந்த முடிச்சுகள்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் மேலே நீங்கள் ஆசைப்பட்டு போக போக இந்த மோகமானது நம்மளை விழுங்கிடும். இப்படி இந்த முடிச்சா ஒரு பெரிய முடிச்சாகி மோகத்தில் மாட்டின்னு இருந்த நம்மளுக்கு என்ன வழி? இதுலேருந்து வெளில வரணும்னா, இந்த முடிச்சு அவுக்கணும்னா என்ன வழின்னா, முதல்ல பகவான் மேலே ஆசை வரணும். அந்த பகவான் மேலே ஆசை வந்தால் கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிடும். அப்படி பகவான் மேலே முதல்ல ஆசை வரணும், அப்புறம் தோஷ திருஷ்டி வரணும். இது எதுவும் சாஸ்வதம் இல்லை, பகவான் தான் சாஸ்வதம்ன்ற தோஷ திருஷ்டி இது வர ஆரம்பிச்சதான் என்ன ஆகும்னா, எப்படி ஒவ்வொரு முடிச்சா முன்னாடி சேர்ந்ததோ அப்படி அந்த ஒவ்வொரு முடிச்சா தளர்ந்து போயிடுமா. முடிச்சு தளர்ந்து போனால் என்ன ஆகும், நம்ம ஈஸியாக கழட்டிட முடியும். அப்படி அந்த மோகத்தினால ஒட்டிண்டு இப்படி இருக்கிற முடிச்சானது இப்படி இந்த தோஷ திருஷ்டினாலையும் பகவத் பக்தினாலையும் அந்த முடிச்சானது தளர்ந்து போயிடும்.
இதுதான் வழி, வேற வழியே கிடையாது, என் மேலே ஆசை வைக்கிறது தான் வழி அப்படின்னு உறுதியாக சொல்கிறார் ரிஷபர். இத்தனை நேரம் எது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ரிஷபர் இப்போ எது பண்ணணும்னு அழகாக சொல்லித்தரார். இவருடைய உபதேசமே அழகாக இருக்கும். அப்படியே ரேண்டமாக எதுவும் சொல்லாதபடிக்கு பூர்வோத்தரம் எப்படி இருக்கும்னா பண்ணக்கூடாது, பண்ண வேண்டியது அப்படின்றது போல் அழகாக இருக்கும். ரொம்ப தெளிவாக இருக்கும் இவரோட உபதேசம். இப்போ இத்தனை நேரம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டார். எது பண்ணணும்னா முதல்ல நல்ல ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்கணும். குருநாதர்லாம் தேர்ந்தெடுக்க முடியுமா? நம்ம ஹிருதய சமர்ப்பணம் யாருக்காவது ஆகும், அவர் தான் நம்முடைய குருநாதர். அப்படியே அந்த குருநாதரை தேர்ந்தெடுத்து அவர் தான் சர்வஸ்வம், அவர் சொல்கிறத கேட்கணும். அவருடைய வாக்கு தான் நமக்கு அத்தனை க்ஷேமத்தையும் கொடுக்க போகிறதுன்னு நீ பரிபூர்ணமாக நம்பணும். பரிபூர்ணமாக நம்பி இந்த உலகத்தில் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது, பகவான் தான் சாஸ்வதம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் ஆழ்ந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எது உண்மை எது பொய், இதுதான் உண்மை இதுதான் பொய்ன்னு நீ தீர்மானமாக நீ அதில் விசாரிக்கணும். சும்மா அவர் சொல்லிட்டா இவர் சொல்லிட்டா இது சத்தியமா இது சத்தியமானு இல்லாதபடிக்கு நீ உணரணும், அதுக்கு படிக்கணும். ஓ இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கா, இதுதான் சாஸ்வதமாக, இப்படி தான் வாழணும்னு சாஸ்திரோக்தமாக சொல்லப்பட்டிருக்கா, அதுக்கு தானே சாஸ்திரமானது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு இப்படி தான் இருக்கணுன்ற உண்மையை நீ அறியணும். அதுக்கு மேலே நமக்கு நாமே நியமம் வச்சுக்கணுமா. நியமங்கள் வச்சுட்டு இந்தந்த விரதங்கள் இந்தந்த உபவாசங்கள் இவைகள்லாம் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். அதை அனுஷ்டானம் பண்ணினா என்ன ஆகும்னா இதெல்லாம் ஒரு ஹோல்டில் இருக்கும். நம்ம எடுத்துன்ற அத்தனை சங்கல்பமும் இந்த விஷயங்கள்லாம் இந்த விரதம் மூலியமாகவும் உபாசன மூலியமாகவும் அது நம்மளுக்கு பிடிச்சி நம்மளுக்கு பிடிப்பில் இருக்கும், வெளில போகாதபடிக்கு அது பார்த்துக்கும் இந்த விரதம் உபாசனை எல்லாம். அப்புறம் கண்டதை திங்கக்கூடாது, பட்னி போடுன்றார். கண்டதை திங்காத, கண்ட நேரத்தில் கண்டதை வேணுங்கிறத இந்த நாக்குக்காக தானே திங்கிறோம். சரீரத்துக்கு வேணும்னா கண்டிப்பாக வேண்டாம், ஆனால் நாக்குக்காக தானே கண்டதை கண்ட நேரத்தில் திங்கிறோம். அதனால் அதை அடக்கு, அதை அடித்து இந்த நாக்கை சொல்கிறத கேட்காத, உபவாசம் இரு, நிறைய உபவாசங்கள் இரு, அடக்கி மனசை அடக்கு, கண்டதை சாப்பிடாத. இத்தனையும் பண்ணிண்டே காமிய கர்மங்கள்னு இருக்கே, அது இது பண்ணினா அது கிடைக்கும், அது பண்ணினா இது கிடைக்கும்ன்றதை அடியோடு விட்டுடு. இது பண்ணினா அது கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நீ எப்போ இதுலேருந்து வெளில வருது, இது பண்ணினா அது கிடைக்கும் இது பண்ணினா அது கிடைக்கும்னு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறத விட இதுதான் பகவத் சங்கல்பம், இப்படி தான் நம்மளை வச்சிருக்கார், நீ எப்படி வச்சாலும் எனக்கு சந்தோஷம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை ஆராதனை பண்ணுறது, உன் திருவடியை பிடிச்சிக்கிறது தான் என்னோட கர்த்தவியம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எத்யத் பவ்யம் பவது பகவன்னு மம பூர்வ கர்மானுரூபம், எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் பண்ண பூர்வ கர்மானுரூபம்ப்பா. எனக்கு என்ன வேணும்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் திருவடியில் அச்சஞ்சலமான பக்தி வேணும் அப்படின்னு மகான்கள்லாம் இப்படி தானே பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அப்படி மனசை வச்சுக்கணுமா, அது வேணும் இது வேணும் காமிய கர்மாக்களை பண்ணாதன்னு கண்டிக்கிறார். ஆனால் நித்திய கர்மாக்களை பண்ணணும், நித்திய கர்மாக்களை பண்ணி அது கடமை பண்ணிவிட்டு அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணுமா. நீ வச்சுக்காத, அதுவும் உனக்கு இடைஞ்சலாக மாறும். அதனால் நித்திய கர்மாக்களை முழுக்க பண்ணு, அது பகவத் அர்ப்பணம் பண்ணிவிடு. அடுத்ததாக பகவத்குண சிரவணத்தை பற்றி சொல்கிறேன். பகவத்குண சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கணும். யாராக வந்தானா அவர்களுக்கு சொல்லணும், இப்படி எல்லாரிடத்துலையும் பகவானை பார்க்கணும், பகவானை பார்த்து எல்லாரிடத்துலையும் பகவானாக பார்த்து அவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச சகாயம் பண்ணணும், ஸ்வயனம் இல்லாமல் இருக்கணும், அகங்கார மமக்காரங்கள் இவையெல்லாம் ஒழிப்பது, அப்புறம் நாமன்னா யார் ஆத்மான்னா யார் இதில் தெரிஞ்சுக்கிறது, இப்படி இந்த உலகத்திலேருந்து வெளிப்படணுன்ற எண்ணத்தோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்றதை அதை தெரிஞ்சுக்கிறது, தனியாக இருந்து பழகிக்கணும். தனியாக இருக்கணும் தான் எல்லா மகாத்மாக்களும் சொல்கிறா. நம்ம இப்போ டி நகர் ரங்கநாதன் தெரு போல் இப்படி இந்த சென்ட்ரல் ஜங்ஷன் போல் இப்படி ஜனங்கள் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னா உனக்கு இன்னும் பகவத் பிராப்திக்கு இன்னும் கோடிக்கணக்கான வருஷம் பாக்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. தனியாக இருந்து பழகிக்கோ. தனியாக இருக்க தான் நீ யார் நீ என்ன, அந்த தனிமையிலையும் நீ சரியாக இருக்கணும். அந்த தனிமையில் இருந்துட்டு இப்படி பகவானை பற்றி யோசிச்சுண்டு உன்னை தனிமைப்படுத்திக்கோ. தனிமைப்படுத்திட்டு உன்னை நீ கரையேறணுன்றதுக்காக உள்ள விஷயத்த யோஜனை பண்ண ஆரம்பி. அப்படியே தனியாக உட்காந்துன்னு சும்மா இருக்காது, பிராணாயாமம் பண்ணி மனசை அடக்கு, பிராணாயாமம் பண்ணு. விஷய சுகத்தில் இந்திரியத்தெல்லாம் ஈடுபடாத, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணு. நீ சுயநலமாக காரியம் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிடுவா. நம்மளுடைய பர்சன்டேஜ் பார்த்தா நம்மளுக்காக தான் நம்ம நிறைய காரியம் பண்ணிக்கிறோம். நம்மளுக்காக காஃபி போட்டுக்கிறோம், நமக்காக சமைச்சிக்கிறோம், நமக்காக பண்ணுறோம். இது இல்லாமல் இருக்க முடியாது. இன்னும் நமக்காக நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோமே. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணிட்டு வரணுமா. நமக்காக பண்ணுறது அப்படின்றதே இல்லாதபடிக்கு நில் பேலன்ஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சுயநலமாக பண்ணிக்கக்கூடிய காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுவா.
உலகத்துக்காக உனக்கு இதனால் ஒரு பிரயோஜனம் கூட பண்ண இருக்காது அப்படின்ற லோகக்ஷேமார்த்தம் உள்ள காரியங்களை பண்ணணும். இப்போ நீ போயிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் கஷ்டப்பட்டானா அவனுக்கு சகாயம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இவன் இப்போ நாமளும் சகாயம் பண்ணுவோம். எப்படி இருக்கோன்னா, இவனுக்கு இன்றைக்கி இந்த குப்பையை கொண்டு போய் போட்டான்னா நாளைக்கு நாம் ஊருக்கு போகும்போது இந்த குப்பையை போய் அவன் போடுவான்னு இந்த சின்ன விஷயத்துலேருந்து இப்படி நம்ம டீல் வச்சுருந்தா சகாயம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லாதபடிக்கு அவன் யாருன்னே தெரியக்கூடாது, அவனால் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காதபடிக்கு இப்படி சகாயம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுமா லோகக்ஷேமார்த்தம். நம்ம சிவானந்தா, நம்ம ரிஷிகேஷில் இருக்கிற சிவானந்தா, அவர் ஒரு டேபிள் மாதிரி வச்சுருப்பார். அதில் ஒரு நிறைய ஒரு 13-15 விஷயம் அன்னன்னைக்கு இதை பண்ணியா, பிராணாயாமம் பண்ணியா, ஜபம் பண்ணியா, ஆசனம் பண்ணியா, எத்தனை பண்ணின, எவ்வளோ நேரம் மனசை அடக்கின, எவ்வளோ நேரம் மனசை அடங்கினது, எத்தனை பிராணாயாமம் பண்ண, எத்தனை பாராயணம் பண்ண, எத்தனை நாமஜபம் பண்ணின அப்படின்னு இதில் சொல்லிகிட்டே வரும்போது ஒரு காரியமாவது உனக்கு லோகக்ஷேமார்த்தம் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஏதாவது காரியம் பண்ணியா அப்படின்னு அவருடைய டைரியில் எழுதியிருக்கோம். அத்தியுதமாக இருக்கும் அதை பார்த்தாலே நம்மளுக்கு. அப்படி சொல்லியிருப்பார் நம்ம எப்படி வாழணுன்றது. அப்படி தான் இவரும் சொல்கிறார் ரிஷபர். இவர் சொன்னதெல்லாம் வச்சு தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பின்னாடி சிவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ காரியம் பண்ணு, நீ எந்த பிரயோஜனமும் எதிர்பார்க்காதபடிக்கு உலகத்தில் இருக்கிறவாளுக்கு சகாயம் பண்ணியா, சகாயம் பண்ணணும் அப்படின்றார் ரிஷபர். உன் சாதன விஷயத்தில் நீ கவனமாக இரு அப்படின்ற. என்ன கவனமாக இருக்கணும்னா, நீ இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு பண்ணுறியா, நீ 1-2 ஆக்க வேண்டாம், அந்த 1 இருக்கான்னு நீ கவனிக்கணுமா, அது நீ தான் பண்ணணும் அப்படின்றார். அந்த சாதன விஷயத்தில் கவனமாக இரு. அதே மாதிரி தேவையே இல்லாமல் பேசவே பேசாத, தேவை இருந்தாலுமே பேசாத, பேச்சை கம்மி பண்ணு. எது தேவை எது தேவையில்லை, இந்த பேச ஆரம்பித்தோன்னா வளன்னு பேசுறதுனால தான் அத்தனை விவகாரமும் இந்த முடிச்செல்லாம் இந்த பேசுறதுனால தான் சேர்றது. என்ன பிரயோஜனம் இந்த பேசுறதுனால? இதில் 10 கேள்வி கேட்டான்னா எதுவும் உருப்படாத கேள்வி தான் கேட்க போகிறா. 1-2க்கு பதில் சொல்லிட்டு நீ மௌனமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்கிட்ட கேள்வி கேட்குறத நிறுத்திடுவா. அதனால் பேச்சு கம்மியாகும். மௌனமாக இருக்க ஆரம்பித்தாதான் மனசு அடங்கும். அதே மாதிரி நீ பண்ணக்கூடிய காரியத்தில் கவனமாக இரு. ஆகா, நம்ம இப்படி சரியாக பண்ணிகிட்டு இருக்கோமா, இப்போ ஒழுங்காக போயின்னு இருக்கோமா, ஏதாவது மிஸ் ஆகிடுதான்னு அந்த ஜாகிரத் நம்ம முழிச்சுன்னு இருக்கணும். அந்த விழிப்புணர்வோடு எல்லா காரியத்தையும் பண்ணணுமா, நம்ம சரியாக இருக்கோமா இல்லையா அப்படின்னு அதை நீ கவனிச்சுட்டே வர சொல்கிற. தைரியமாக இரு, எது கண்டு பயப்படாத. எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். அத்தியாத்ம விஷயமாக இருந்தாலும் சரி, லௌகிகமாக இருந்தாலும் சரி, இப்படி பயந்துட்டு இருக்க மாட்டேன், தைரியமாக இருப்பேன்னு தைரியத்தோடு இரு. உன்னுடைய அபியாசத்தை எல்லாத்தையும் கவனிச்சுட்டே சரிவர பண்ணிட்டு வா. உன்னுடைய அபியாசத்தை யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காது. இன்றைக்கி இதை பண்ணணுமா, பண்ணியே தீருவேன்னு இருக்கணுமா, அதை பண்ணிட்டு தான் மறுவேலை என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா இது சிவானந்தாவும் இதான் சொல்கிறார். உன்னுடைய அந்த டைம், அந்த காரியம்ன்றது ரொம்ப முக்கியம். அதை நீ காம்ப்ரமைஸ் யாருக்காகவும் பண்ணிடக்கூடாது. இப்படி தான் ஒரு விவேகானந்தர் கதை கூட இருக்கும். அவர் போட்டில் எப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி அக்கறையில் போகணும், அக்கறையில் போய் தான் அவர் ஜபம் பண்ணுவாராம். இது போக முடியாது, அங்கே போனால் இப்போது மேலே திரும்ப முடியாது, வாழ வருது அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணார், நீ போவியான்னா முடியாதுன்னா அவர் பாட்டுக்கு குதித்து நீச்சல் அடிச்சுன்னு போயிட்டே இருக்காராம். அங்கே போயிட்டு தன் காரியம் சாதனைன்னு வந்துடுதுன்னா எதுவாக இருந்தாலும் அப்புறம்தான் அப்படின்றது போல் ஒரு திருப்தி. அப்படி ஒரு சாதகன் இருந்தால் தான் அடைய முடியும். அதை இவர் சொல்கிறார். நீ பண்ணக்கூடிய காரியத்தில் திருப்தியாரு, யாருக்காகவும் நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத. இத்தனை சாதனங்களையும் பண்ணிவிட்டு கடைசியாக நான் சூப்பராக பண்ணிட்டேன், நான் பேஷ், என்ன மாதிரி ஒருத்த உண்டான்னு நினைக்காதபடிக்கு எல்லாம் பகவானுடைய கிருப்பை, பகவத் கிருப்பையினால் இது நடக்கிறதுன்னு பகவானுக்கு நீ அர்ப்பணிச்சிட்டியானா, இத்தனை சாதனத்தையும் நான் சொன்னேன்ல, இது எல்லாத்தையும் நீ மனசில் ஆழ்ந்து யோசித்து நீ இப்படி இது நீ அனுஷ்டானத்தில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன்னா நீ பகவான்கிட்ட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அழகான சாதனங்களை சொல்லி கொடுக்குறார் ரிஷபதேவர். இப்போ ஏற்பட்ட இத்தனை சாதனையும் நல்ல விஷயத்தையும் நீ உனக்கு வேண்டிய வாழ்கிட்ட சொல்லணும். உன்னுடைய மனைவியாக இருந்தால் மனைவிட்ட சொல்லணும், மனைவி கணவன்கிட்ட சொல்லணும், தன் புத்திரர்கள்ட்ட சொல்லணும், தன்னை சேர்ந்தவர்கள்ட்ட சொல்லணும், தன் நண்பர்கள்ட்ட சொல்லணும், இப்படி எல்லார்கிட்டையும் சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டு அவள் கேட்கலன்னா நீ கோபப்படாத அப்படின்ற. ஜீவனுடைய சுபாவம் கேட்காது தான். ஏன்னா இத்தனை நாளாக ஒன்று பண்ணிவிட்டு அந்த வாசனா பலம் இருக்கிறதுனால பண்ண மாட்டா. நீ என்ன பண்ணணும்னா திரும்ப 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 பொறுமையாக அவளுக்கு நீ சொல்லி கொடுக்கணுமே தவிர அவள்கிட்ட கோபிச்சிக்காதபடிக்கு நல்லதை சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற. நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த காமிய கர்மத்தெல்லாம் அடியோடு விட்டுறணும் அப்படின்ற. இவைகள்லாம் நம்ம இன்னும் கூட நமக்கு அது என்ன சொல்கிறது, ஆசையை தூண்டக்கூடியவதாக இருக்க தவிர பகவான் மேலே ஆசை வரணும்னா காமிய கர்மத்தெல்லாம் விட்டுறணும்.
இப்படி நம்ம உலகத்தில் வாழும்போது சண்டை, போட்டி, பொறாமை, சச்சரவு இதெல்லாம் இருக்க தான் இருக்கும். அது நீ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷய சுகங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீ மனசை வச்சேன்னா தான் இந்த மாதிரி சண்டை, போட்டி, பொறாமெல்லாம் இருக்கும். என்கிட்ட உன்னுடைய ஆசையை திருப்பிட்டேன்னா எல்லாம் என்கிட்டன்னு சொல்கிறார் அழகா. என்கிட்ட நீ வச்சுட்டே ஆனால் அப்படி நீ என்கிட்ட என் கதையில் மத் கர்மபிகி மத் கதையாச்ச நான் சொல்லக்கூடிய காரியங்கள் அப்புறம் என்னுடைய கதை அப்படின்னு இப்படி என்கிட்ட நீ ஆசை வச்சிட்டே ஆனால் இந்த போட்டி பொறாமல் எங்கேயுமே இருக்காது. இங்கே மத்கர்மபிகின்னு ஒரு ஸ்லோகம், அதுக்கு வியாக்கியானத்தில் சொல்லும்போது தன்னுடைய அப்படின்னா பகவானுக்கு பிரீத்திகரமாக இருக்கக்கூடிய காரியங்கள்னு வரும்போது அதில் முதல்லையே இந்த கோசம்ரக்ஷணத்தை தான் எடுத்து சொல்கிறார். கோசம்ரக்ஷணம் பண்ணினா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இந்த ரிஷபருடைய மத்கர்மபிகிக்கு வியாக்கியானத்தில் சொல்லும்போது கோசம்ரக்ஷணாதிபிகின்னு சொல்லியிருக்கா. அப்படி என்னுடைய காரியம் எனக்கு பிரீத்திகரமாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்னுடைய கதையில் இப்படி ஈடுபட்டுண்டே இருக்கணும் அப்படின்னு இத்தனை சாதனையும் சொன்னாரோனோ. இப்படி இந்த சாதனைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா எல்லோருக்கும் சொல்லணும்னு சொன்னாரோனோ. அப்படி சொல்லும்போது ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த கணவன் கிடையாது. ஒரு மனைவி கணவனுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த மனைவி கிடையாது. ஒரு நண்பனுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த நண்பன் கிடையாது. ஒரு உண்மையான பந்து இன்னொரு பந்துவுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த பந்து கிடையாது. ஒரு குரு, அந்த குரு ஒரு சிஷ்யனுக்கு இந்த சாதனைகள்லாம் சொல்லித்தரலன்னா அவன் குருவே கிடையாது. ஒரு கால் தெய்வமே இருக்குது உன் கூட பேசின்னு இருக்கு, ஆனால் இத்தனை சாதனையுமே அந்த தெய்வமும் சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த தெய்வமே தெய்வம் கிடையாது. குரு நசஸ்யாத் சொஜனோ நசஸ்யாத்னு இதை யாரும் உனக்கு இந்த சாதனைகள்லாம் சொல்லி கொடுக்குறாளோ அவள் தான் உனக்கு உத்தம குரு, அவளை நீ ஆசிரி அப்படின்றது போல் ரிஷபர் சொல்லி தராரான் தன்னுடைய குழந்தைகளுக்கு. இத்தனையும் உங்களுக்கு உபதேசம் பண்ணினான். இப்போ எனக்கு ரிஷபன்னு பேர். இப்பேற்பட்ட என்னை எல்லோரும் கொண்டாடி நான் எப்படி இருக்கேனோ நான் எப்படி வாழ்ந்தேனோ அதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எல்லோரும் இருக்கணும்னு ஏன் ஆசைப்படுறா? ஏன்னா அப்படி நான் இருந்தேன், அப்படி இருந்துட்டுருக்கேன், அப்படி தர்மத்தகா இருந்ததுனால அதை நான் அனுஷ்டானம் பண்ணதுனால தான் எனக்கு இப்படி எல்லோரும் சேர்ந்துட்டு ரிஷபன்னு பேர் வச்சு இப்போ நான் அப்படி இருந்துட்டுருக்கேன். எனக்கு என்ன தெரிஞ்சுட்டேனோ அது எல்லாத்தையும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் மனசில் வாங்கிட்டு இதை கெட்டிமாக பிடிச்சிட்டு இதை நீங்கள் அனுஷ்டானத்தில் வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய பையனாக இருக்கானே இந்த பரதன் பரம தர்மாத்மா, நீங்கள் எல்லோரும் பாக்கி பேரை 99 பேரையும் பார்த்து இந்த பரதன் என்ன சொல்கிறானோ அந்த பரதன் பேச்சை கேட்டுண்டு அவனுக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பிரபஞ்சம் முழுக்க அசையும் பொருள் அசையா பொருள் தான் இருக்குது. அந்த அசையா பொருளை விட அசையும் பொருள் தான் சிரேஷ்டமானவை. அந்த அசையும் பொருளில் கூட சர்ப்பங்கள் சிரேஷ்டமானவை. அந்த சர்ப்பமும் ஜந்துக்களையும் பார்க்கும்போது ஜந்துக்கள் சிரேஷ்டமானவை. அந்த ஜந்துக்களையும் பசுக்கள் சிரேஷ்டமானவை. அந்த பசுக்களை விட அசையும் பொருளில் மனுஷர்கள் சிரேஷ்டமானவர்கள். அந்த மனுஷர்களை விட தேவர்கள் சிரேஷ்டமானவர்கள். அந்த தேவர்கள்லேயே சித்தர்கள் கந்தர்வர்கள் இருக்காளே அதை விட சிரேஷ்டமானவர்கள். அவர்கள் எல்லோருக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரன் அவன் சிரேஷ்டமானவன். அந்த இந்திரனுக்கும் மேலே இருக்கிற பிரம்மா சிரேஷ்டமானவர். அந்த பிரம்மாவுக்கும் மேலே இருக்கிறவன் நான் தான் உலகத்தில் சிரேஷ்டமானவன் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிவிட்டு இப்போ நான் தான் சிரேஷ்டமானவன்னு சொல்கிறதுக்காக வரலையாம் ரிஷபர். இங்கே என்ன சொல்ல வர்றார்னா அப்பேற்பட்ட நான் ஒருத்தரை சிரேஷ்டமாக நினைக்கிறேன். அவள் யாருன்னா இதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு பரமஹம்ச பரிவிராஜகர்களாக முக்தர்களாக ஞானிகளாக யார் இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் அபேட்சை இல்லாமல் என்னிடத்திலே மனசு வச்சு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார்களோ அவர் தான் இந்த உலகத்தில் சிரேஷ்டமானவர்கள், என்னை விட அவர் சிரேஷ்டமானவர்கள் அப்படின்னு சொல்லுவதற்காக எத்தனையும் சொல்லிட்டு அவர்கள் தான் இந்த உலகத்தில் சிரேஷ்டமானவர்கள்னு சொல்லிட்டு மேலே என்ன சொல்கிறாருன்னா அப்பேற்பட்ட சிரேஷ்டமானவர்கள் இந்த மாதிரி ஞானிகள் பிராமணோத்தமர்கள் உலகத்தில் லோகக்ஷேமார்த்தம் இருக்கவர்கள் பிராமணன் தான் வர்ணிக்கிறார். இங்கே உடனே பிராமணன்னா இப்போ நம்ம நினச்சி நம்மலாம் பிராமணனான்னு பல முதுகு சதிச்சுக்கிறதுக்காக புனல் போட்டுட்டோம்னா பிராமணன் ஆயிடுவானா? இப்படி பிராமண குலத்தில் பிறந்து வேதம் படித்து வேதோக்தமான தர்மத்தை அனுஷ்டானம் படாதபடிக்கு தமோ குணத்தோட ரஜோகுணத்தில் இருந்தாலே அந்த பிராமணன் அது ஒரு அதவமான பிராமணன்னு சொல்லப்படுறது. அப்படி வேதம் படிக்காமல் லௌகிகமாக இருந்துட்டு இப்போ இருக்கிற இதுக்கு பேருக்கு தான் நம்ம பிராமணன்னு வச்சுட்டு இருக்கோம். அதனால் இங்கே பிராமணன்னு சொன்ன உடனே நம்மளை நினச்சிக்க கூடாதுன்றதுக்காக நான் சொல்ல வர்றேன். உத்தம பிராமணெல்லாம் யாருன்னா பிரம்மத்தை அறிந்தவர்கள்.
அப்படி பிரம்மத்தை அறிஞ்சு இப்படி சர்வத்திர பிரம்மத்தை பார்த்துண்டு இப்படி லோகக்ஷேமார்த்தம் வாழ்ந்துட்டு லோகக்ஷேமார்த்தம் எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இவர் சொன்ன அத்தனை விஷயத்தையும் இருக்கக்கூடிய மகான்கள், அப்பேற்பட்ட மகான்கள் வேத வித்துக்களை கூப்பிட்டு ஆற்றுல நீ அவளுக்கு வயறு நிறைய நீ ஆகாரம் போட்டேன்னா அதில் தான் நான் உலகத்திலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி நீ இவாளுக்கு ஆகாரம் போடும்போது நீ உலகத்திலே சிரேஷ்டமான தர்மம் என்னன்னா அக்னிஹோத்திரம். அந்த அக்னிஹோத்திரம் தான் பரம பவித்திரமானது. அது கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னின்னு 3 அக்னியை மூட்டி அதுக்கு நடுப்புற மந்திரங்கள்லாம் சொல்லி ஆகுதி கொடுக்கறது பரம பவித்திரமானது. அதில் சாப்பிடும்போது தான் நான் பரம திருப்தி அடைகிறேன்னு தர்மசாஸ்திரம்லாம் சொல்கிறது. ஆனால் இப்போ நானே சொல்கிறேன், அதை விட நான் எதில் திருப்தி ஆவேன்னா இந்த மாதிரி வேத வித்துகளையும் மகான்களையும் கூப்பிட்டு அவளுக்கும் ஆற்றுல கூப்பிட்டு நீ ஆகாரம் போட்டேன்னா இதில் தான் நான் இன்னும் கூட சந்தோஷம் அடைகிறேன்னு ரிஷபர் தன் வாக்குனால சொல்கிறேன். அதனால் நம்ம பெரியவாலாம் இதான் சொல்லும்போது நீ ஒன்றும் பெருசாக அது போய் இது போய் யாரையும் போய் அவலம்பிச்சு இப்படிலாம் பெரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதில்ல. நம்ம தாத்தா அவருக்கு மேலே இருக்கிறவர், இருக்கிறவா என்ன பண்ணிட்டு வந்தாலோ அதை சரியாக பண்ணிட்டு வந்தாலே நம்ம பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம்னு தெரியறது பாருங்க. இந்த மாதிரி இவெல்லாம் என்ன பண்ணுவான்னா மகான்களை பார்த்தாலோ வேத வித்துக்களை பார்த்தாலோ பாகவதால பார்த்தாலோ என்ன பண்ணுவா, ஆற்றுக்கு கூப்பிட்டு ஆகாரம் போடுவாள். அவள் சாப்பிட்டு அவர் வயிறு நிறைய ஆகாரம் போட்டு அனுப்புவா. அதில் அவர் சாப்பிட்றார், ஆகாரம் பண்ணுறார், திருப்தி அடைகிறார். இதில் பகவான் அகம் வைஸ்வானரோ பூத்வான்னு உள்ளே இருந்து பகவான் சந்தோஷப்படுறார் அப்படின்ற ஒரு உத்தம தர்மசாஸ்திரத்தில் பகவான் சொல்லக்கூடிய இந்த தர்மத்தை சர்வசாதாரணமாக நம்ம பெரியவாள்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அதில் பகவான் சொல்கிறாராம், இந்த மாதிரி உத்தம ஞானிகளாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அவர்களை கூப்பிட்டு நீ ஆற்றுல ஆகாரம் போட்டேன்னா நான் அப்போ அவர்கள் சாப்பிட்டு சந்தோஷப்படுவதில் நான் சந்தோஷப்படும் போது அக்னிஹோத்திரத்தில் கூட நான் சந்தோஷப்படலை அப்படின்னு இந்த பிராமணர்களுக்கு இவர்களுக்கு ஆகாரம் போடுற விஷயத்தில் அப்படி பகவான் உயர்ந்ததாக சொல்கிறார். இத்தனை சாதனைகள் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட் மாதிரி சொல்கிறார். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணு, இதுதான் நீ பண்ணணும். இப்போ கண்ணுனால் கண்டதை பார்க்குறியோன்னோ அது எனக்கு அர்ப்பணிச்சிடும், காதுனால் கண்டதை கேட்குறியோன்னோ அப்போ அது எனக்கு அர்ப்பணிச்சிடு, மூக்குனால் கண்டதை முகர்றியோன்னோ அது எனக்கு அர்ப்பணிச்சிடு, அப்புறம் கண்டதை போய் தொடறியோன்னோ சர்மத்தினால அதை எனக்கு அர்ப்பணிச்சிடு, கண்டதை தின்னு 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 உடம்பை வளர்க்குறியோன்னோ அதை எனக்கு அனுப்பரிச்சிடு, எல்லாத்துக்கும் பவர் ஹவுஸாக என்ன உள்ளே இருக்குது மனசு அதை எனக்கு அர்ப்பணிச்சிடு. இப்படி எல்லாத்துக்கும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டே ஆனால் எப்படி பிரியவர்த்தன் இருந்தாரோன்னோ சகலகாரக கிரியாகலாபகான்னு அப்படி இருந்து காண்பிச்சிருக்காரு. அவர் அர்ப்பணிச்சிடத்துக்கு என்ன காரணம்னா அவருக்கு இந்த வாக்குக்கு பகவான் திருவடியை அர்ச்சனை பண்ண துளசியினுடைய ருச்சியை தவிர வேறு எதுவும் தெரியாது, பகவத் ஸ்வரூபத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது, பகவன் நாமம் பகவத் குணத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படி தெரியாதுன்னா என்ன அர்த்தம்னா வேறு எதுவும் கேட்கலை. அப்படி ஒரு சுபாவத்தை நீ கொண்டு வந்துட்டே, ஆனால் உன்னை பற்றி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சகலகார கிரியாகலாபகான்னு எப்படி பிரியவர்த்தன் இருந்தாரோ அப்படி நீ எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணு. அப்படி நீ பகவதர்ப்பணம் பண்ணிட்டேனால் இந்த மோகமானது உன்கிட்ட வராது. இந்த மோகம் உன்கிட்ட வரனாலே அகங்காரம் மமக்காரம் வராது. அந்த அகங்காரம் மமக்காரம் இருந்தால் தானே இந்த காமம் வரும், ஆசை வரும், அந்த ஆசை வராது. காமம் இருந்தால் தானே குரோதம் வரும், குரோதம் இருந்தால் தான் லோப மோக மதம் ஆச்சரியம்னு இந்த 6 விஷயங்கள் இருக்கே. இவைகள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக ரொம்ப மோசமானது இந்த மோகம். அந்த மோகத்தை நீ விரட்டணும்னா என்கிட்ட நீ எல்லாத்தையும் உன் இந்திரியத்துலேருந்து மனசுலேருந்தும் எனக்கு நீ அர்ப்பணிச்சுட்டு சமர்ப்பிச்சுட்டே ஆனால் இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இத்தனை சாதனையும் சொல்லி கடைசியாக தன்னுடைய உபதேசத்தை சொல்லி முடிக்கிறார் கபிலர். இப்படி அத்தியுதமாக உபதேசம் பண்ணி அந்த பரதனையும் கடமை இருக்கிறதுனால அந்த பரதனை பிரதானனாக ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு மேலே கிளம்புறாராம். இத்தனை சாதனைகள் இத்தனை உபதேசங்கள்லாம் அவளுக்கு மாத்திரம்தானா? முதல்ல தனக்கு தான் அனுபவிச்சுட்டு தானே இதை பேசணும். அப்படி என்ன பண்ணார்னா அவருடைய விவேகத்தினால இந்த விஷய சுகத்தில் இருக்கிற அந்த எல்லா ஆசையும் கட் பண்ணிவிட்டு எப்படி கிளம்புறாருனா அப்படி மனசுக்குள்ளே இருக்கிற அந்த விவேகமாகிற அக்னியை கலப்பி அதனால் ஞான வைராக்கியத்தை உண்டாக்கி அப்படி பரமஹம்ச பரிவிராஜகர் போல கிளம்புறாராம். இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா ஷரீர மாத்திரையேவ. இப்போது ஆச்சரியமாக சொல்கிறார் இந்த இடத்துல. என்ன இப்படி கிளம்பும்போது நாம் என்ன பண்ணுவோம், ஊருக்கு கிளம்புறோம், எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பொட்டி எடுத்துன்னு போகிறோம். அந்த பொட்டியில் நம்மளுக்கு வேணுங்கிற சாமான்லாம் வச்சுட்டு இப்படி ஊருக்கு போகிறோம். ஃப்ளைட்டில் போனோன்னா அங்கே கொடுத்துட்றோம், அவள் கொடுக்குறா, ட்ரெயினாக நம்ம கடையில் வச்சுக்கிறோம், கார்லனா பின்னாடி வைக்கிறோம். அப்போ அந்த லக்கேஜ் வேறு தான் வேறுன்னு தனியாக தானே இருக்குது அந்த பொட்டியானது.
அப்போ அது அது வேணுங்கிற சாமான் வச்சு நம்ம அது விவகாரத்துக்காக வச்சுக்கிறோம். அது வேற நம்ம வேறன்னு தனியாக தானே அந்த பொட்டி இருக்குது. இவர் இப்படி கிளம்பும்போது எப்படி கிளம்புறாருனா, நம்ம எப்படி ஊருக்கு போகும்போது இந்த பொட்டி ஆகிற லக்கேஜை எடுத்துன்னு போகிறோமோ, இவர் இப்படி கிளம்பும்போது இந்த சரீரம் அப்படின்ற இந்த பொட்டியை தூக்கின்னு கிளம்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மனசில் கொண்டு வந்துட்டாராம், நான் வேற இந்த சரீரம் வேறன்னு. சரீர மாத்திரையேவ கிளம்பும்போது அந்த பொட்டி இந்த சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு 4 ட்ரெஸ்ஸு கெஸ்லாம் எடுத்துக்காதபடிக்கு இந்த சரீரமே ஒரு லக்கேஜாக அவருக்கு. அப்படி அதை எடுத்துட்டு அப்படி மரப வைராக்கியத்தோடையும் விவேகத்தோடையும் அப்படி உலகத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுக்காக மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு விவேகத்தோடு தான் கிளம்புறாராம் ரிஷபதேவர் ராஜ்யத்துலேருந்து. இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரார். அவர் சேஷ்டைகள்லாம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறார். இந்த லௌகீக விவகாரம்லாம் கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த இந்திரியத்தை அடக்கணும். அப்போ போயிட்டே இருக்கும்போது எவனா எதாவது கேட்டான்னா அவனுக்கு பதில் சொல்கிறது, அவன்கிட்ட மணிக்கணக்காக பேசுறது, இந்த மாதிரி பண்ணுறதுன்னு இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் கம்மி பண்ணினா தான் இந்த சேஷ்டைகள் கம்மியாகும். அதனால் என்ன பண்ணுவார்னா, யார் எது கேட்டாலும் பேச மாட்டார், மௌனமாக தான் இருப்பார். அப்படி மௌனமாகவே சஞ்சாரம் பண்ணிட்டு வருவார். மனசை அடக்கி வச்சுட்டு இருப்பார். யார்கிட்ட போய் அவன்கிட்ட இது பேசுகிறது, யாராக எதாவது சொன்னான்னா சொல்லிட்டு போட்டோம், இந்த சரீரத்தை தானே சொல்கிறான், இதுவும் நம்ம கிடையவே கிடையாது, யார் என்ன வேணால் எதை வேணால் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு வரார் இந்த லோகத்தில் வரும்போது. இப்படி ஒரு சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்போது யார்கிட்டையும் எதையும் பேசாமல் எந்த விவகாரமும் வச்சுக்காமல் தன்னந்தனிமாக ஒரு மூடன் உண்மத்தன் பைத்தியம் போல் வராரா. இந்த உலகத்தில் இருக்கிறவாலாம் என்ன தீர்மானம் பண்ணிட்டாராம், இது பைத்தியம்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். அதனால தான் பைத்தியமும் ஞானியும் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு வந்தோம்ல. அப்படி அந்த நிலையில் இருக்கிறதுனால எல்லாரும் பைத்தியம்னு நினைக்கிறா. அப்படி பைத்தியம்னு நினச்சா இவருக்கு என்ன, நினச்சின்னு போட்டோம், நம்ம பைத்தியம்னு நினச்சதுனால என்ன, அது அவர்களுடைய எண்ணம்னு அப்படி அதுக்கு கூட பொருட்படுத்தாதபடிக்கு இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி இவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லவர்களும் இருப்பா கெட்டவர்களும் இருப்பாளோன்னோ. அவருடைய மனோபக்குவத்தை பாருங்கோ, மேலே என்னென்னலாம் நடக்கிறது, தான் எப்படி இருக்காருன்னு இது கேட்டாலே நம்மளுக்கே அப்படி ஆச்சரியமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கும். அப்படி கெட்ட ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறா, நல்லவர்கள்லாம் என்ன பண்ணுறான்னு இப்படி ரெண்டுத்தையும் சமமாக எப்படி பார்த்தாருன்னு மேலே இதை பார்த்தா நம்மளுக்கு அப்படியே ஒரு ரோமாஞ்சம் ஏற்படும் அந்த ஒரு நிலையை நினச்சாலே. இப்படி இந்த உலகத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வர இந்த ஜனங்கள்லாம் துஷ்டனாக இருந்தால் தான் அவனை பயந்து ஒதுங்குவா. ஒரு பெரிய கத்தி கப்படா வச்சுட்டு கையில் ஆயுதத்தை வச்சுட்டு போனான்னா அப்பான்னு பயப்படுவா. சாதுவாக எவனா ஒருத்தன் போனான், இப்படி அவன் எது சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டானா அவனை போய் நோண்டுறது, அவனை ஹிம்சை பண்ணுறதுன்னு துஷ்டர்கள் பண்ணுவாளோன்னோ. இவர் உண்மத்தன் போல பைத்தியம் போல தானே வரார். ஆனால் இவர் எந்த நிலையில் இருக்கார், எப்படி இருக்கார்னு யாருக்கும் தெரியாது. இவர் மனசு முழுக்க சர்வத்திர பிரம்ம தரிசனம்ன்ற அந்த நிலையை நோக்கி போயின்னு இருக்கார். கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு வந்துட்டுருக்கார். அப்படி பகவான்கிட்ட மனசை அர்ப்பணிச்சுட்டு இப்படி வரும்போது சில பேர் அசத்தெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அவர் திட்டுவானா. திட்டினா திட்டுட்டு போட்டோம், அது இந்த சரீரத்துக்கு தான், இந்த ஆத்மாவுக்கு கிடையாதுன்னு வரும். திட்டுறது மாத்திரம் இல்லை, சில பேர் அடிப்பானா. இப்படி அசடாக இருந்தால் இப்படிலாம் பண்ணுவாளோனோ. அந்த அடியும் வாங்கிட்டு மேலே எதுவும் பேச மாட்டாராம். இது சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு அடி ஏது வலி ஏதுன்னு வரான். இப்படி போயிட்டே இருக்கும்போது மேலே காரி துப்புவானா அவர் மேலே. அப்படியே துப்பினான்னா இந்த சரீரத்துக்கு தான் துப்புறா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாராம். இப்படி போயிட்டே இருக்கும்போது இன்னும் பெரிய இவனாடா, எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கல்லால் அடிப்பாளாம். அதையும் வாங்கிட்டு சரீரத்துக்கு தான் இருப்பாராம். சாணியை கரைச்சி தலையில் கொட்டுறாளாம். சில பேர் உட்காத்தி வச்சு அவர் மேலேயே மலமூத்திர விசர்ஜனெல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணும்போதும் தாங்கிட்டு இருக்க முடியுமா ஒருத்தரால்? அந்த நிலையை ஸ்மரித்து கூட பார்க்க முடியுமா பாருங்க. அப்படி ஒரு நிலை. இதுதான் உண்மையான சரீராபிமானம் இல்லாமல் வாழக்கூடிய நிலை. என்னென்னா இதுதான். இப்படி இருக்காராம் அவர். இத்தனையும் பண்ணிட்டு கோபம் கொள்ளாதபடிக்கு இது எல்லாம் சரீரத்துக்கு, நான் வேற சரீரம் வேற ஆத்மா வேறன்னு அப்படி ஒரு நிலையில் இருக்கார். இதை ஸ்மரித்து கூட பார்க்க முடியாது நம்மளால். அப்படி ஒரு நிலையில் இவர் பரிவிராஜகனாக சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். இப்படி துஷ்டர்களெல்லாம் இப்படி சிரமப்படுத்துகிறா. ஒரு பக்கம் பார்த்தா என்னென்னா, நல்லவர்கள்லாம் இவர் பெரிய மகான்னு கழுத்தில் மாலையை போடுறா. அப்புறம் இவர் ஞானின்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறா. இவர் ஞானின்னு தெரிஞ்சது தன்னால் முடிஞ்சது ஏதோ சமர்ப்பிக்கிறா. இது எல்லாம் சரீரத்துக்கு தான், தனக்கு எதுவும் இல்லை. எப்படி ஹிம்சை பண்ணும்போது சரீரத்துக்குன்னு நினச்சாரோ, இப்படியே இது பண்ணும்போது சரீரத்துக்கு தான். அந்த துவந்தங்களை தாண்டி அப்படி ஜீவிச்சுட்டு உத்தம ஞானியாக இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு போகிறாரா ரிஷபர். அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆச்சரியம்னா, அவருடைய சரீர காந்தி அப்படி இருக்கும். அந்த சரீர காந்தி உடம்பு அப்படி தான் சொன்னோன்னு அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாராம். அவர் பிறக்கும்போது இந்த அவதாரம் வெள்ளை வெள்ளேன்னு பகவானுடைய அவதாரம். அப்படி வெள்ளை வெள்ளேன்னு அவர் இருக்கும்போது
அவருடைய சரீர காந்தி ஞானி இப்படி போகும்போது உத்தமாக அது உடம்பு தாட்டியாக அப்படியே பல 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 பலன்னு உடம்பு இருக்கும். ஆனால் அழுக்கு படிஞ்சு இருக்கும் குளிக்காததுனால. அவருடைய அழகான முடியெல்லாம் செம்பட்டையாக இருக்கும், ஆனால் சுந்தரமாக இருப்பாராம். உடம்பே ஒரு 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 வஸ்திரம், அதுக்கு ஒரு வஸ்திரம் கட்டிக்கணுமான்னு திகம்பரனா இப்படி அவர் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பல ஸ்திரீகள்லாம் பார்த்து ஆசைப்படுவாலாம், இவர் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு. அப்படியும் இத்தனையும் பார்த்துட்டு அவர் இது எல்லாமே இந்த சரீரத்துக்கு தான், நான் வேற ஆத்மா வேறன்னு இப்படி ஒரு நிலை நம்மளுக்கு காண்பிச்சு கொடுக்குறாரு. இது இந்த நிலையெல்லாம் நம்மளுக்கு ஸ்மரித்து கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி மகான்களுடைய கதையை கேட்கும்போது தான் இது இப்படிலாம் ஒன்று இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியறது. இப்போது எல்லாத்துலேயும் சொல்கிறோம் இதெல்லாம் அனுபவித்து இப்படி இருக்கும்போது அந்த துன்பம் வரும்போது, அந்த சுகம் வரும்போது, அந்த துக்கம் வரும்போது நாம் அதில் ரியாக்ட் ஆகாமல் இருக்கோமா? அப்படி இருந்தால் தானே ஒரு உண்மையான ஞானி. அந்த ஒரு நிலையில் இவர் சஞ்சாரம் பண்ணிட்டு போகிறார். இப்போ ஏற்பட்ட துக்கத்தையும் தனக்குன்னு ஏற்றுக்கலை, அப்புறம் இந்த சுகமும் தனக்கு வேணும்னு ஆசைப்படலை. அப்படி இந்த துவந்த்வா தீர்த்தத்துக்கு போயிட்டார் அந்த ரிஷபர். இப்படி உலகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டே இந்த உலகத்தில் சஞ்சாரம் பண்ணினது போதும்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஜனங்கள் இருக்கா அப்படின்றது போதும்னு நினச்சிட்டு உயர்ந்த விற்பி என்னன்னா ஒவ்வொன்றுத்தையும் நம்மளுக்கு காண்பிச்சுன்னு வரார். இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு போகும்போது இந்த சுகதுக்கங்கள்லாம் வரும். ஆனால் நீ இப்படியே இருக்கக்கூடாது, காட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அஜகர விற்பி அப்படின்னு பேர். அஜகரன்னா பாம்பு. மலைப்பாம்பு என்ன பண்ணும்? மலைப்பாம்பு ஒரு இடத்துல உக்காண்டிருக்கும், அது ஆகாரம்லாம் தேடின்னு போகாது. அப்படி அந்த பக்கம் ஏதாவது வந்ததுன்னா மெதுவாக அதை விழுங்கிடும். அதுவா அப்படியே விழுங்கினதுக்கப்புறம் அப்படியே கீழே புருண்டு பிறண்டுன்னு இருக்கும். அது ஜீரணமாகிற பரியந்தம் அந்த பக்கம் நகராமல் அது ஜீரணமானதுக்கப்புறம் அதை அப்படியே விசர்ஜனம் பண்ணிடும், திரும்பி இப்படியே இருக்கும். இதுக்கு அஜகர விற்த்தின்னு பேர். ஒரு விஷயத்தை தேடி போகாதபடிக்கு அந்த இடத்துக்கு வந்தால் அதை நம்ம ஸ்வீகரிச்சுக்கிறதுன்னு பேர். இப்படி உத்தம விற்த்தியாம் இது. இது ரொம்ப கடினமாக சாதனை பண்ணணும் அப்படின்றவாள் தான் இந்த அஜகர விற்த்தியெல்லாம் ஏற்றுக்க முடியும். ஏன்னா பசின்னு ஒன்று இருக்கே, பசின்னு வந்திருந்தால் போய் அம்மா பிக்ஷை எடுத்தோன்னா யாரோ 4 பேர் போய் அந்த பசியை போக்கிக்க முடியும். ஆனால் இந்த அஜகர விற்பி எப்படின்னா, நீ ஒரு இடத்துல உட்காண்டிருக்கணும், உனக்கு என்ன ஆனாலும் சரி, பசிச்சாலும் ஆனாலும் சரி, தாகம் ஆனாலும் சரி, என்ன எடுத்தாலும் சரி, யாராவது ஏதாவது கொடுத்தாதான் நீ இதை ஸ்வீகரிச்சுக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதனால உன் உயிர் போனாலும் போனது தான், எதுவும் கொடுக்கலன்னா. அப்படி ஒரு கடினமான ஒரு சாதனை அந்த அஜகர விற்த்தியை ஸ்வீகரிச்சுக்கிறாரா. இப்போது போய் உக்காந்துட்டு இப்படி ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டார். யாராவது ஏதாவது கொண்டு கொடுத்தா சாப்பிடுவார், கொண்டு கொடுக்கலன்னா எவ்வளோ நாள் பட்னியாக இருக்கமோ அவ்வளோ நாள் பட்னி. இப்படி தான் இந்த மாதவேந்திரபுரி அப்படின்ற ஒரு மகான் இருக்கார். அப்படி பிருந்தாவனத்துக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். பிருந்தாவனத்தில் அஜகர விற்த்தியாக இருக்கார் அவர். அப்படி அஜகர விற்த்தியாக இருக்கும் போது பசி தாங்கலை, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உட்காண்டிருக்கார். ஆனால் அந்த சாதனையை விடக்கூடாதுன்னு அப்படின்னும் போது சாக்ஷாத் கிருஷ்ணரே ஒரு டம்ளர் பால் எடுத்துன்னு இந்த பிருந்தாவனத்துக்கு வந்தால் எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்கா, யசோதம்மா நந்தகோபரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன குழந்தைய வேஷத்தில் கொடுத்துட்டு போனார்னு இந்த மாதவேந்திரபுரி இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 600 வருஷம் 700 வருஷத்துக்குள்ளே வாழ்ந்த மகான் அவர். அஜகர விற்த்தியில் இருந்தார். அப்பேற்பட்ட அந்த மாதவேந்திரபுரிக்கு தான் அந்த நாதத்வாராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் பிரகடனமாகிறார். அது அப்புறம் வல்லபர் பூஜை பண்ணிட்டு வந்தார் பிற்காலத்தில். ஆனால் அந்த மூர்த்தி பிரகட்டமானது இந்த மாதவேந்திரபுரி அப்படின்ற மகானுக்கு தான். அவருக்கு தான் பகவான் சொப்னத்தை சொல்கிறார், இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு. அப்படி அஜகர விற்த்தின்னா அப்போ ரிஷபர் இருந்தார். இப்போ 700 வருஷம் முன்னாடி வரை இந்த மாதவேந்திரபுரின்ற மகான் இருந்திருக்கார். இப்போ இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது. ஆனால் ரிஷபர் இருந்த அஜகர விற்த்தின்றது இந்த மாதவேந்திரபுரி இருந்ததை விட ரொம்ப கோரமானது. என்னென்னா அவர் ஆகாரத்துக்கு மாத்திரம்தான் வெளில போகிறதில்ல, மற்ற விவகாரங்கள்லாம் இருக்கே, தூங்கிறது, மலமூத்திர விசர்ஜனம், அதெல்லாம் எழுந்து போயிடுவார். ஆனால் இந்த ரிஷபர் எப்படி இருக்கார்னா, ஒரே இடத்துல அஜகரம் போல பாம்பு போல அதே இடத்துலையே மலமூத்திர விசர்ஜனம் எல்லாம் ஒரே இடத்துல. ஏன்னா இந்த உடம்பை போட்டு வாட்டி எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். உயர்ந்த சாதனை. அப்போ தான் இந்த சரீராபிமானம்ன்றது ஒழியும். இந்த சரீராபிமானம் 1% கூட இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பகவானோட இரண்டரை கலக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி எத்தனை நானாவிதமான எத்தனை சாதனைகள் உண்டோ அத்தனை சாதனையும் பண்ணுறார். அப்படி இருக்கும்போது அதே இடத்துல இருக்கார், அதே இடத்துல படுக்க, அதே இடத்துல மலமூத்திர விசர்ஜனம். இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு அருவருப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சரியம்னு சுகாச்சாரியால் சொல்லும்போது, அவருடைய மலமூத்திரம்லாம் எப்படி இருந்ததுன்னா நம்மள மாதிரி நாருமான்னு. அது சாதாரணமாக இந்த யோக மார்க்கத்தில் நல்ல சத்துவகுணம் இது ஆகாரம் பண்ணிட்டு இப்படி இருக்கிறவாளுக்கே மலமூத்திரமானது நாராது. என்ன சாப்பிட்றாலோ ஆகாரம் அந்த நாட்டம் தான் வரும்.
ஆனால் இப்படி பரம பவித்திரமாக ஞானியாக இவர் இப்படி இருக்கிறதுனால அவருடைய மலமூத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும்னா ஏதோ ஜவ்வாது வச்சது போல அந்த அங்கேருந்து ஒரு 10 யோஜனைக்கு 10 கிலோமீட்டர் டயால கும்முன்னு வாசனை அடிக்குமா. அவருடைய மலமூத்திரமானது அப்படி வாசனை அடிக்குமா. 10 யோஜனைக்கு தம் தேசம் சுரபிம் சக்காரா தசயோஜனம் சமந்தாத்து சுரபிம் சக்காரா. ஏதோ நாராதுன்னெலாம் சொல்லலை. அவருடைய மலமூத்திரம் அது 10 யோஜனைக்கு அது சுகந்தத்தை கொடுக்குமா. அப்படி ஒரு சுகம். என்னடா இது சுகந்தம் ஆச்சரியமாக இருக்குன்னு பார்த்தா அந்த மலமூத்திரத்துலேருந்து வரும். இப்படி அத்தனை சாதனையும் பண்ணி தீர்க்கிறார் இந்த சரீரமாகிற இந்த ஆவரணத்தை உடைக்கணும் அப்படின்னு. இப்படி இத்தனை சாதனையும் பண்ணிடி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி உடம்பை வருத்தி இப்படி நாம் இருந்து தன்னமயித்யுபாசீதா நம்யந்தேஸ்மை காமாகன்னு உபனிஷத்து சொன்னது போல் நீ எல்லாத்தையும் நேத்தி 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 வேண்டாம் 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 விஷய சுகம் வேண்டான்னு இப்படி நீ தள்ளின்னு வாழ ஆரம்பிச்சன்னா அத்தனை விஷய சுகமும் போட்டி போட்டுன்னு வருமா அந்த ஞானிகள்கிட்ட. அதனால தான் இந்த பணமும் இந்த மாதிரி ஞானிகள்கிட்டலாம் பார்த்தா பணம் கொட்டுன்னு கொட்டும். அங்கேருந்து எங்கேருந்து இது வரும் தெரியாது, இந்த சுகம் வரும் தெரியாது, என்ன பண்ணுறான்னு தெரியாது. ஏன் இப்படி வரத்துக்கு காரணம் என்னென்னா அவள் நேத்தின்னு வாழ்ந்ததுனால என்னை நீ ஸ்வீகரிச்சுக்கோன்னு வருமா. அது கூட என்ன வரும்னா இந்த அஷ்டமகா சித்திலாம் வருமா. அஷ்டமகா சித்தின்னா என்னென்னா இந்த ஜலத்து மேலே நடக்கிறது, அப்புறம் அக்னிக்குள்ளே பூந்துக்கிறது, அப்புறம் ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுறது, சரீரத்தை அப்படியே மலை போல் வெயிட் ஆக்கிறது, பஞ்சு போல் சரீரத்தை ஆக்கிறது, இன்னொரு உடம்புக்குள்ளே பூந்துக்கிறது. இதெல்லாம் அஷ்டமகா சித்திகள். இது அடுத்தது இது வந்துருமா. அடுத்தது இப்படிலாம் நம்ம சாதனையை முடிச்சோன்னா ஒவ்வொரு படியாக தாண்டும் போது அது என்னென்னா இந்த பரமபதம் விளையாடின்னு இருக்கும்போது உதாரணத்துக்கு சொல்லும்போது அப்படியே இருக்கும்போது நம்ம எல்லாம் மேலே போயிடுவோம். கரெக்டாக இந்த 96 98 ஒரு பாம்பு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த அஷ்டமகா சித்தி. அந்த அஷ்டமகா சித்தியை பார்த்தா யாராக இருந்தாலும் மயங்கிடுவான். ஏன்னா இன்னொருத்த உடம்புக்குள்ளே பூந்துட்டு நீ காரியம் சாதிச்சுக்கலான்னா என்ன வேணால் நீ பண்ணலாமே. ஜலத்து மேல் நடக்கிற இந்த மாதிரி எது இருக்குன்னா இந்த மாதிரிலாம் உனக்கு ஒரு சாதனை இருக்குன்னா உலகத்தில் நீ தனியாக திருவியோன்னு அப்போ நீ ஜனங்கள்லாம் உன் மேலே உழுவா. நீ தான் பகவான்னு வா, ஒன்று மாதிரி ஒருத்தன் கிடையாதுன்னு அப்படி உனக்கு கோவில் கட்டி உன்னை பூஜை பண்ணி இப்படி பண்ண ஆரம்பிச்சிருவா எல்லாரும். அப்படின்னு இந்த அஷ்டமகா சித்தியானது அந்த 96வது 98வது இருக்கிற பாம்பு போல் அதில் விழுந்துட்டேன்னா திரும்பவும் போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த அஷ்டமகா சித்தி வரும்போது கூட இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதுவும் பிரயோஜனம் கிடையாது, பகவான் தான் நம்மளுக்கு சாஸ்வதம்ன்ற எண்ணம், பிரபு நீ கொடு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடைய வாழணுமா. இவர் எப்படி இருக்கார்னா இந்த அஷ்டமகா சித்தி வந்தாலும் சரீரம் அதனுடைய சேஷ்டைகளை பண்ணிட்டு இருக்கு, இப்படி அப்படி போகிறது வருது. ஆனால் இவர் மனசானது பகவானோடையே அப்படியே இருக்குது. இது இந்த அஷ்டமகா சித்திக்கும் மயங்காதபடிக்கு இப்படி உத்தம ஞானியாக இவர் இருந்துட்டுருக்கார் அப்படின்னு இவருடைய நிலையை சொல்லி இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே இவர் எப்படி இந்த சரீரத்தை விட்டார் அவைகளெல்லாம் 6வது அத்தியாயத்தில் பார்ப்போம். இந்த ரிஷபோபதேசம் ஒரே ஒரு அத்தியாயம்தான். எப்படி நான் அப்படி சொல்லியிருப்பார் நம்மளுக்கு. நீ என்ன பண்ணணும், முதல்ல என்ன பண்ணக்கூடாது அதை முதல்ல சொல்லிட்டார். என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு நீ பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற விஷயம்லாம் இது இத்தனையும் நான் அனுஷ்டானம் பண்ணி நான் கஷ்டப்பட்டு சாதனை பண்ணி கடைசியாக நான் அப்படி போய் அடையிறேன் அப்படின்றத நீ பார் அப்படின்றத போல் தானும் வாழ்ந்து காமிச்ச மகான். அப்படி சரீரத்து மேலே ஆசை இல்லாதபடிக்கு எத்தனை சாதனை உண்டோ அத்தனை சாதனைகளையும் பண்ணி இந்த துவந்தத்தை தாண்ட முடியாதுன்னு சொல்கிறாரே, அந்த துவந்தத்தை தாண்டினார். சுகமும் ஒன்று தான் துக்கமும் ஒன்று தான் சொல்லிடலாம். இருக்க முடியுமா நம்மளால்? அதை இருந்து காண்பிச்சு இப்படி உத்தம ஒரு மகான் போல ஞானி போல வாழ்ந்தவர் ரிஷபர். அப்பேற்பட்ட அவரை ஸ்மரிக்கிறதுக்கு நம்மளுக்கு பரமபாகியம். இந்த 5வது அத்தியாயத்தில் அவர் உபதேசம் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்றது தான் அந்த கதை முழுக்க. மேலே எல்லோரும் கலந்து இந்த 5வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச பஞ்சமோத்யாயः ரிஷபோவாச நாயம் தேகோ தேகபாஜாம் ருலோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விட்புஜாம் யே தபோ திவ்யம் புத்ரகாயேன சத்வம் சுத்யேத்யஸ்மாத் பிரம்மசௌக்கியம் த்வனந்தம் மஹத்சேவாம் துவாரமாஹுர்விமுக்தேஹ தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே
समचित्ताः प्रशान्ताः विमन्यवः सुहृदः साधवो ये वामयीशे कृतसुहृदार्थाः जनेषु देहम्भरवार्तिकेषु गृहेषु जाया आत्मजरातिमुत्सु न प्रीतियुक्ताः यावदर्थाश्च लोके नूनं प्रमत्तः कुरुतेऽपि कर्म यदिन्द्रियप्रीतय आपृणोति न साधु मन्ये यत आत्मनोऽयम् असन्नपि क्लेशद आसदेहः पराभवस्तावत् अवबोधजातः यावन्न जिज्ञासत आत्मतत्त्वम् यावत् क्रियाः तावदिदं मनो वै कर्मात्मकं येन शरीरबन्धः एवं मनः कर्मवशं प्रयुङ्क्ते अविद्यया आत्मनि उपधीयमाने प्रीतिर्न यावत् मयि वासुदेवे न मुच्यते देहयोगेन तावत् यदा न पश्यति अयथा गुणेहां स्वार्थे प्रमत्तः सहसा विपश्चित् गतस्मृतिः विन्दति तत्र तापान् आसाद्य मैथुन्यमगारमज्ञः पुंसस्त्रिया मिथुनीभावमेतं तयोर्मिथः हृदयग्रन्थिमाहुः अतो गृहक्षेत्र सुताप्तमित्तैः जनस्य मोहोऽयमहं ममेति यदा मनः हृदयग्रन्थिरस्य कर्मानुबद्धः दृढ आश्लथेत तदा जनः सम्परिवर्तते स्मात् मुक्तः परं याति अतिहाय हेतुम् हंसे गुरौ मयि भक्त्यानुवृत्त्या वितृष्णया द्वन्द्वतितिक्षया च सर्वत्र जन्तोः व्यसनावगत्या जिज्ञासया तपसेहानिवृत्त्या मत्कर्मभिः मत्कथया च नित्यं मद्देव सङ्गात् गुणकीर्तनान्मे निर्वैरसाम्योपशमेन पुत्राः जिहासया देहगेहात्मबुद्धेः अध्यात्मयोगेन विविक्तसेवया प्राणेन्द्रिया आत्माभिजयेन सध्यक् सच्छ्रद्धया ब्रह्मचर्येण शश्वत् असम्प्रमादेन यमेन वाचाम् सर्वत्र मद्भावमिचक्षणेन ज्ञानेन विज्ञान विराजितेन योगेन धृति
उद्यमसत्त्वयुक्तः लिङ्गं यपोहेत् कुशलोहमाख्यं कर्माशयं हृदयग्रन्थिबन्धम् अविद्यया आसादितमप्रमत्तः अनेन योगेन यथोपदेशं सम्यग्व्यपोह्योपरमेत योगात् पुत्रांश्च शिष्यांश्च नृपो गुरुर्वा मल्लोककामः मदनुग्रहार्थः इत्थं विमन्युः अनुशिष्यादतज्ञान् न योजयेत् कर्मसु कर्ममूढान् कं योजयन् मनुजोऽर्थं लभेत निपातयन् नष्टदृशं हि गर्ते लोकस्वयं श्रेयसि नष्टदृष्टिः योऽर्थान् समीहेत निकामकामः अन्योन्यवैरः सुखलेशहेतोः अनन्तदुःखं च न वेदमूढः कस्तं स्वयं तदभिज्ञो विपश्चित् अविद्यायाम् अन्तरे वर्तमानम् दृष्ट्वा पुनस्तं सघृणः कुबुद्धिं प्रयोजयेत् उत्पथगं यथान्धम् गुरुर्न स स्यात् स्वजनो न स स्यात् पिता न स स्यात् जननी न सा स्यात् दैवं न तत् स्यात् न पतिश्च स स्यात् न मोचयेद्यः समुपेतमृत्युम् इदं शरीरं मम दुर्विभाव्यं सत्वं हि मे हृदयं यत्र धर्मः पृष्ठे कृतो मे यदधर्म आरात् अतो हि मां वृषभं प्राहुरार्याः तस्मात् भवन्तो हृदयेन जाताः सर्वे महीयांसम् अमुं सनाभम् अक्लिष्टबुद्ध्या भरतं भजध्वं शुश्रूषणं तद्भरणं प्रजानाम् भूतेषु वीरुद्भ्य उदुत्तमाये सरीसृपास्तेषु सबोधनिष्ठाः ततो मनुष्याः प्रमथास्ततोऽपि गन्धर्वसिद्धाः विबुधानुगाये देवासुरेभ्यो मघवत्प्रधानाः दक्षादयः ब्रह्मसुतास्तु तेषाम् भवः परः सोऽथ विरिञ्च वीर्यः समत्परोऽहं द्विजदेवदेवः न ब्राह्मणैस्तुलये भूतमन्यत् पश्यामि विप्राः किमतः परं तु यस्मिन् नृभिः प्रहुतं श्रद्धयाहम् अश्नामि कामं न तथा
अग्निहोत्रे धृतातनुरुशती मे पुराणी येनेह सत्वं परमं पवित्रं शमोदमः सत्यमनुग्रहश्च तपस्तितिक्षा अनुभवश्च यत्र मत्तोऽपि अनन्तात् परतः परस्मात् स्वर्गापवर्गाधिपतेः न किञ्चित् येषां किमु स्यात् इतरेण तेषाम् अकिञ्चनानां मयि भक्तिभाजाम् सर्वाणि मद्धिष्णतया भवद्भिः चरानि भूतानि सुताध्रुवाणि सम्भावितव्यानि पदे पदे वः विविक्तदृग्भिः तदुहार्हणं मे मनोवचो दृक् करणे हि तस्य साक्षात्कृतं मे परिबर्हणं हि विना पुमान्येन महाविमोहात् कृतान्तपाशात् न विमोक्तुमीशेत्। श्रीशुक उवाच एवमनुशास्य आत्मजान् स्वयमनुशिष्टानपि लोकानुशासनार्थं महानुभावः परमसृहद्भगवान् ऋषभापदेश उपशमशीलानाम् उपरतकर्मणां महामुनीनां भक्तिज्ञानवैराग्यलक्षणं पारमहंस्यधर्मम् उपशिक्षमानः स्वतनयशतज्येष्ठं परमभागवतं भगवज्जनपरायणं भरतं धरणिपालनाय अभिषिच्य स्वयं भवनयेवोर्वरित शरीरमात्रपरिग्रहः उन्मत्त इव गगनपरिधानः प्रकीर्णकेश आत्मनि आरोपिताहवनीयः ब्रह्मावर्तात् प्रवौ राजा जडान्धमूकबधिर पिशाच उन्मादकवत् अवधूतवेषः अभिभाष्यमानोऽपि जनानां गृहीतमौनौ रतः तूष्णीं बभूव तत्र तत्र पुरग्रामाकर खेटवाटखर्वट शिबिरौ व्रजघोषसार्थ गिरिवनाश्रमादिषु अनुपथम् अवनिचरापसदैः परिभूयमानः मक्षिकाभिरिव वनगजः तर्जनताडन अवमेहनष्ठीवनग्राव शकृद्रजः प्रक्षेपपूतिवातदुरुक्तैः तदविगणयन् एवासत्संस्थान एतस्मिन् देहोपलक्षणे सदपदेश उभयानुभवस्वरूपेण स्वमहिमावस्थानेन असमारोपित अहं ममाभिमानत्वात् अविखण्डितमनाः पृथिवीं
एकचरः परिबभ्राम अतिसुकुमारकरचरणोरः स्थलविपुलबाह्वंसगळ वदनादि अवयवविन्यासः प्रकृतिसुन्दरस्वभावहास सुमुखः नवनलिनदलायमानशिशिर तारारुणायत नयनरुचिरः सदृशसुभगकपोलकर्ण कण्ठनासः विगूढस्मित वदनमहोत्सवेन पुरवणितानां मनसि कुसुमशरासनम् उपदधानः परागवलम्बमान कुटिलजटिलकपिशकेश भूरिभारः अवधूतमलिन निजशरीरेण ग्रहगृहीत इवादृश्यता यर्हि वावस भगवान् लोकमिमं योगस्याद्धा प्रतीपमिव आचक्षाणः तत्प्रतिक्रियाकर्म बीभत्सितमिति व्रतम् आजगरम् आस्थितः शयान एव अश्नाति पिबति खादति अवमेहति हतति स्म चेष्टमानः उच्चरितः आदिग्धोद्देशः तस्य हयः पुरीशसुरभिसौगन्ध्यवायुः तं देशं दशयोजनं समन्तात् सुरभिं चकार एवं गोमृगकाकचर्यया व्रजन् तिष्ठन् आसीनः शयानः काकमृगगोचरितः पिबति खादति अवमेहति स्म इति नानायोगचर्याचरणः भगवान् कैवल्यपतिः ऋषभः अविरतपरममहानन्दानुभव आत्मनि सर्वेषां भूतानाम् आत्मभूते भगवति वासुदेवे आत्मनः अव्यवधान अनन्तरोदरभावेन सिद्धसमस्तार्थपरिपूर्णः योगैश्वर्याणि वैहायसमनोजव अन्तर्धान परकायप्रवेश दूरग्रहणादीनि यदृच्छयोपगतानि नाञ्जसा नृपा हृदयेन अभ्यनन्दत् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे ऋषभदेवानुचरिते पञ्चमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।